வணக்கம் நண்பர்களே. இலங்கை அதிபர் சேவை பரீட்சைக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துகள். இன்றைய பதிவில் அதிபர் சேவை பரீட்சையில் மிக முக்கியமான பகுதியான சம்பவ ஆய்வு, கேஸ் ஸ்டடி மற்றும் அதற்கு தேவையான ஆசிரியர் ஒழுக்காற்று நடவடிக்கைகள், மாணவர் ஒழுக்கம் தொடர்பான 2005 இன் கீழ் 17, 2016 இன் கீழ் 12, 2023 இன் கீழ் 24 ஆகிய முக்கிய சுற்று நிருபங்கள் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த தகவல்கள் உங்கள் பரீட்சை வினாக்களுக்கு விடையளிக்க மிக உதவியாக இருக்கும். வீடியோவுக்குள் செல்வதற்கு முன்னால் இது போன்ற கல்வி சார்ந்த தகவல்களை தொடர்ந்து பெற நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் வீடியோவுக்குள் செல்லலாம். 5 இன் கீழ் 17 பாடசாலைகளில் மாணவர் ஒழுக்கத்தை பேணுதல். இது மாணவர் தண்டனை தொடர்பான அடிப்படை சுற்று நிருபமாகும். நோக்கம்: பாடசாலைகளில் நிலவும் தண்டனை முறைகளை ஒழித்து அன்பான சூழலை உருவாக்குதல். முக்கிய அம்சம்: மாணவர்களுக்கு எவ்விதமான உடல் ரீதியான தண்டனைகளும் கொர்போரல் பனிஷ்மெண்ட் வழங்கப்படக்கூடாது. மாற்று வழி: தண்டனைக்கு பதிலாக உளவள துணை, கவுன்செலிங் மற்றும் வழிகாட்டல் மூலமாக மாணவர்களை திருத்த வேண்டும். சட்ட விளைவு: இதனை மீறும் ஆசிரியர்களுக்கு எதிராக தாபன விதிகோவையின் கீழ் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க அதிபருக்கு அதிகாரம் உண்டு. 2 சுற்று நிருபம் 2016 இன் கீழ் 12 பாடசாலை மாணவர்களின் ஒழுக்கத்தை உறுதிப்படுத்துதல். 2005 இன் கீழ் 17 ஐ மேலும் பலப்படுத்தும் வகையில் இது வெளியிடப்பட்டது. இது குறிப்பாக ஒழுக்காற்று சபைகள் பற்றி பேசுகிறது. ஒழுக்காற்று சபை டிசிப்ளினரி கமிட்டி சோகஸ்மெலி ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒரு ஒழுக்காற்று சபை கட்டாயம் இருக்க வேண்டும். இதில் அதிபர், பிரதி அதிபர் மற்றும் சிரேஷ்ட ஆசிரியர்கள் அங்கத்தவர்களாக இருக்க வேண்டும். நடைமுறை: ஒரு மாணவர் தவறு செய்யும் போது தனிப்பட்ட ஒரு ஆசிரியர் தண்டிப்பதை தவிர்த்து இந்த சபையின் ஊடாகவே விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். ஆவணப்படுத்தல்: மாணவர்களின் தவறுகள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆலோசனைகள் ஒரு பதிவேட்டில் லாக் புக் முறையாக பதியப்பட வேண்டும். பெற்றோர் பங்கு: தீவிரமான ஒழுக்க சிக்கல்களின் போது பெற்றோரை அழைத்து எழுத்து மூலம் உடன்படிக்கை செய்து கொள்ள இச்சுற்று நிருபம் வழிவகுக்கிறது. சுற்று நிருபம் முக்கியத்துவம்: 2005 இன் கீழ் 17 உடல் ரீதியான தண்டனைகளை முற்றாக தடுத்தல். 2016 இன் கீழ் 12 ஒழுக்காற்று சபைகள் மூலம் முறையான விசாரணை நடத்தல். பரீட்சைக்கான குறிப்பு: உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடியில் ஒரு மாணவன் வகுப்பறையில் மேசையை உடைத்துவிட்டான் என்று வந்தால் நீங்கள் விடையளிக்கும் போது 2005 இன் கீழ் 17 படி அவனை அடிக்க மாட்டேன், 2016 இன் கீழ் 12 படி ஒழுக்காற்று சபையை கூட்டி விசாரிப்பேன் என்று எழுதினால் முழுமையான புள்ளிகளை பெறலாம். நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நாம் பார்த்த இந்த சம்பவ ஆய்வுகளும் சுற்று நிருபங்களும் உங்களுக்கு தெளிவான புரிதலை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். பாடசாலை முகாமைத்துவத்தில் சட்ட ரீதியாகவும் மனிதாபிமான முறையிலும் எவ்வாறு முடிவுகளை எடுப்பது என்பதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு இது போன்ற வேறு ஏதேனும் பாடப்பரப்புகள் அல்லது நிதி முகாமைத்துவம் தொடர்பான விளக்கங்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே செய்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.